இப்ப எல்லா பலிகளுக்கும் ஒரே பலியாக இயேசு கிறிஸ்து பலியாகிறார். இப்ப அதை நாங்க எபிரேயர் புஸ்தகத்துல நாங்கள் பார்க்கலாம். அதிகமாக எபிரேயர் புஸ்தகம் பலியை குறித்து பேசுது. எபிரேயர் புத்தகம் பலியை குறித்து இயேசு கிறிஸ்து எப்படி பிரதியீடு செய்கிறார் என்பதை குறித்து நாங்க எங்க பார்க்கிறோம்? எபிரேயர் புத்தகத்திலே பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு ஆரம்பித்த உடனேயே இயேசு கிறிஸ்து பலியாகின உடனேயே கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஆலயத்தை விட்டு வெளியில பலி செலுத்துவதை நிறுத்தி விட்டார்கள். இது சபையில பிரச்சனையாகவும் வருது. பிரச்சனையா வருதுன்னு சொன்னா பிரச்சனை சபைக்குள் ஆதி சபையிலே வந்துட்டு என்னன்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் ஆகின உடனே இவங்க என்ன செஞ்சாங்க? ஆலயத்தில் இருக்க எல்லா முறையும் கைவிட்டுட்டாங்க, பலி செலுத்துறதை விட்டுட்டாங்க, நியாயப்பிரமாண முறைகள் எல்லாம் விட்டுட்டாங்க. ஆனா அதே நேரத்துல சிலர் வைராக்கியமா இல்லை, நீங்க கிறிஸ்தவர்களாகலாம் மட்டும் போதாது, நீங்க யூதர்களாகவும் இருக்கணும், நீங்க ஆலயத்தில் இருக்க எல்லா நியாய பிரமாணத்தின் படி செய்யணும் என்ற பிரச்சனை ஆதி சபையிலே வந்துட்டுது. அதனால தான் பவுல் 2 புஸ்தகங்கள் எழுதுறார். இதுக்கு என்னது? ரோமர் நிருபமும் கலாத்தியர் நிருபமும், அடுத்தது எபிரேயர். இதெல்லாம் எழுதுனது இனிமே எங்களுக்கு இதெல்லாமே தேவையில்லை, கிறிஸ்து எங்களுக்கு ஒரே பலியாகினபடினாலே எல்லாவற்றையும் கிறிஸ்து தனது பலியிலே பிரதியீடு செய்திருக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்குள்ளே பாவ மன்னிப்பு அங்க மீட்புக்காக அடையாளம் பஸ்காவினால தான் என்ன செய்யப்பட்டார்கள்? ரட்சிக்கப்பட்டார்கள். அதை ஒவ்வொரு வருஷமும் பஸ்கா பண்டிகையிலே நினைவு கூர்ந்தார்கள். ஒரு பலியின் மூலமாக நாங்கள் மீட்கப்படுகிறோம் என்பதை. அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த மீட்கப்பட்ட பிறகும் அவர்களுக்கு பலிகள் இருந்தது. என்ன பலிகள்னா, ஆராதனையில் அந்த பலிகள் தான் அவர்கள் முதலாவது சர்வாங்க தகனம், அடுத்தது போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலின்னு 5 பலிகள் இருந்தது. அப்போ அந்த பலிகள் ஆராதனைக்குரிய பலிகள். பஸ்கா மீட்புக்குரிய பலி. அதனால தான் ரசிக்கப்படும் மீட்பு. ஆனால் இந்த எல்லா பலியும், மீட்பு, பாவ மன்னிப்பு, ஆராதனை எல்லாமே கடைசியில் எங்கே வருதுன்னு சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ளே வருகிறதை காணலாம். ஆனாலும் பலி மாற்றம் அடையவில்லை. பலியான கிறிஸ்துவை தான், ஆட்டுக்குட்டியானவரை தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். இந்த விஷயத்தை நான் வெளிப்படுத்தல் வரைக்கும் கொண்டு போவேன். சரிதானே? ரைட். அடுத்தது ஆராதனை உட்கருத்து. இங்கே தான் இப்போ தான் நாங்கள் விஷயத்துக்கே வந்திருக்கிறோம். முக்கியமான இவ்வளோ நேரமும் எல்லாம் மாறி 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 வந்தோம். ஆனால் இப்பொழுது முக்கியமான இடத்துக்கு வருகிறோம். ஆராதனை உள்ளடக்கம், கருத்து என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, புதிய ஏற்பாடு எங்களுக்கு எந்த விதமான அடிப்படையையும் ஒரு அவுட்லைனையும் இதை குறித்து தரல. அதான் உண்மை. ஆராதனை குறித்து இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்ற ஒழுங்கையோ, ஆராதனையினுடைய மெய்யான அர்த்தம் இதுதான் என்கிறதையோ பெரிய விளக்கம் புதிய ஏற்பாட்டில் கிடையாது. ஓகேயா? யதார்த்தமானதா, சரியா, அல்லது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா இருந்தால் நீங்கள் சொல்வது நல்லது. ஆனால் இதுதான் யதார்த்தம். புதிய ஏற்பாடு எங்களுக்கு ஆராதனை குறித்து எதையுமே விளக்கமாக விவரமாக கற்றுக் கொடுக்கவில்லை. புதிய ஏற்பாட்டில் அதற்கான தகவல்கள் எங்களுக்கு கிடையாது. 3 கொட்டேஷன் போட்டிருக்கேன். ரோமர் 12:1 என்னது? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள் அப்படின்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய பலி 1 இருக்குது, நாங்க பலியாக இருக்கிறோம் 2. சரிதானே? இதனுடைய அர்த்தத்தை நாங்க பார்க்கலாம். அடுத்த யோவான் 4:24, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள. அடிக்கடி நாங்க பாவிக்கிற வசனம் இது ஒண்ணுதான். என்னது? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். சரிதானே? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிக்க வேண்டியதில்லை. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆராதனையை பற்றி பேசப்படுகிறது. ஆனா ஆராதனையை பற்றி பேசல, ஆராதனை ஒழுங்க பற்றி தான் பேசுறார். 11ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது முக்காடிடுவது, கம்யூனியன், திருவிருந்து. 12ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் ஆவிக்குரிய வரங்கள். 14ஆம் அதிகாரத்தில் அந்நிய பாஷை. 13ஆம் அதிகாரத்தில் அன்பு. அதாவது அன்பின் ஆராதனை என்றதான் அதனுடைய அர்த்தம். அன்பு, ஆராதனைக்குள்ளே அன்பு அடங்கி இருக்க வேண்டும் என்கிறதை பவுல் சொல்லி முடிக்கிறதை பார்க்கலாம். இந்த கடைசி 14ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் என்ன சொல்றாரு? யாவும் ஒழுங்காயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. அப்ப இந்த பகுதி ஆராதனை ஒழுங்க பற்றி தான் பேசுதே ஒழிய எப்படி ஆராதனை நடத்தணுன்றத இந்த பகுதி பேசல. சரிதானே? அப்ப இந்த 3 பகுதி தான் நாங்கள் அதிகமாக பார்க்கிற பகுதிகளாக இருக்கிறது. அப்ப இதுல இருந்து நாங்கள் ஆராதனையை பற்றி ஒரு பெரிய விளக்கத்தை, விவரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்று சொன்னால் ஆராதனையினுடைய கருப்பொருள் என்ன? 12:26 சொல்ல நாங்க பார்க்கிறோம். முதல்ல வாசித்த பகுதி தான் அது பலியும் பலியினுடைய கருப்பொருளும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பலியின் உட்கருத்து என்ன? பழைய ஏற்பாட்டில் பலியின் உட்கருத்து என்ன அப்படி என்று சொல்லும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் 2 பலி. ஒன்று பஸ்கா,
பஸ்காவின் அர்த்தம் என்னன்னு சொன்னா மீட்பு, புதிய வாழ்வு. அங்கிருந்து மீட்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கிறது, புதிய மனிதர்களாக புதிய தேசத்தை நோக்கி போகிறார்கள். இதுதான் பஸ்கா, எங்க எகிப்திலிருந்து வருகிறது. அதற்கு பிறகு அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னா 5 பலிகள் கிடைக்குது. 5 பலிகள் கிடைக்கிறது லேவியர் ஆகமத்தில், முக்கியமான பலிகள். அது அவர்களுடைய ஆராதனை. அடுத்த ஆராதனை. பழைய ஏற்பாட்டில் அநேகமாக ஆசாரியத்துவம் வந்து குடும்ப தலைவர்களாகத்தான் என்ன செய்யப்பட்டது, நடத்தப்பட்டது. குடும்ப தலைவர்கள் தான் என்ன செய்தார்கள், பலி செலுத்தினார்கள். ஆலய பலிகள் எல்லாமே ஜீவ பலிகள் தான். ஆலய பலிகள் எல்லாமே ஜீவ பலிகள். எப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாட்டில், இப்போ நான் சொல்றேன், பழைய ஏற்பாட்டில் குடும்ப தலைவர்கள் தான் ஆசாரியர்கள். ஆபிரகாம் பலி செலுத்தினாரு, யாக்கோபு பலி செலுத்தினாரு. கோத்திர தலைவர்கள், குடும்ப தலைவர்கள் தான் என்ன செய்தாங்க, குடும்பத்துக்கு பதிலாக பலி செலுத்தினார்கள். சரி, இப்ப ஆலயத்துக்கு வந்த பிறகு அந்த முறை மாற்றம் அடைகிறதா, அதான் கேள்வி. சொல்லுங்க, மாறுதா? மாறுதா மாறலையா? மாறுது. எப்படி மாறுது? ஆசாரியனா? இல்ல இல்ல, நான் சொல்றேன் பழைய ஏற்பாட்டில் ஆலயத்துக்கு வந்தப்பறம் அந்த முறை மாற்றம் அடைகிறதா, பலி செலுத்துகிற முறை? இப்போ நாங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், குடும்ப தலைவர்கள் தான் பலி செலுத்தினாங்க. யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவங்க தானே, அவங்க தான் ஆசாரியர்கள். புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது இல்லை, பழைய ஏற்பாட்டு ஆலய முறைக்கு வரும் பொழுது பலிகள் செலுத்தும் முறை மாற்றம் அடைகிறதா? எப்படி மாற்றம் அடைகிறது? லேவியர்கள் ஆராதனை செலுத்தினார்கள், பலி செலுத்தினார்களா? அப்படி கிடையாது. அப்படி எங்க இருக்குது அது? என்ன, லேவியர் மட்டும்தான் பலி செலுத்தலாமா, செய்யலாமா? அப்படி கிடையாது. மோசே பலி செலுத்தினான். ஆலயத்தில் பலி செலுத்துறது யாரு? லேவியராகமம் 1 வாசிங்க, பைபிள் எடுத்து வாசிங்க, பைபிள் சொல்றதுதான் உண்மை. வேதாகமம் சொல்வதுதான் உண்மை. லேவியராக 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிங்க, 1ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிங்க. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன். ஆமென். அவ்வளவுதான். யாரு பலி செலுத்துறது? யாரு? அவன். யாரு? ஆசாரியன் இல்ல. யாரு? பலி செலுத்த வர்றவன் தான் என்ன செய்யணும்? காளையை கொல்லணும். இந்த எல்லா பலியும் அப்படிதான் வருது. ஆசாரியர்கள் செலுத்துகிற பலின்னு ஒன்று இருந்தது. அது காலையில் செலுத்துவாங்க, அன்றைக்கு செலுத்துவாங்க, மக்களுக்காக பொதுவாக செலுத்துகிற பலிகளை ஆசாரியர்கள் செலுத்தினார்கள். ஆனால் ஒருவன் லேவியராகமத்தில் இந்த 5 பலிகளையும் செலுத்த வரும் பொழுது என்ன செய்யணும்? அவன் தான் கொல்லணும். புரியுதாங்க? இப்போ அவன் ஒரு கொல்லுறான்னு சொன்ன ஒரு பலியை இப்போ ஆசாரியர்கள் நீங்கள் கொல்ல விட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு வருகிற எத்தனை பலி வரும்? ஆயிரக்கணக்காக வரும். அப்படிதானே? ஆயிரக்கணக்கான பலி வரும். ஒரு மாட்டை வெட்டினாலே மனுஷன் என்னது? மனுஷன் உயிரும் பெலனும் போயிடும். ஒருத்தன் ஒரு நாளைக்கு ஒரு 100 மாடு 150 மாடை வெட்டினான்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. யாருக்கு? ஆசாரியனுக்கு கிடையாது. பழைய ஏற்பாட்டிலே பலி செலுத்துவது பலி செலுத்த வர்றவன் தான். ஆசாரியனுடைய வேலை அதை எடுத்து பலிபீடத்தில் வச்சு செய்ய வேண்டிய வேலையை செய்கிறது. ஏன்? இப்ப கேள்வி இதுதான், ஏன் பலி செலுத்துறவன் அதை கொல்லணும்? என்னது? அவனுடைய பாவத்துக்காக. ஏன் அதை கடவுள் ஏன் அதை அப்படி கட்டளையிட்டார்? ஏன் அவனை நீ கொல்லுன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? அவன் பாவம் அந்த காலைக்கு மேல போகுது. ஒண்ணு. வேற என்ன?
ரைட், நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். நீங்க சொல்ற எல்லாமே அர்த்தம் அதுக்குள்ள இருக்குது. அதுக்கு மேல இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு மனிதன் அதை கொல்லும் பொழுது அதனுடைய வேதனை, அது படுகிற பாடு, அது துடிக்கிற என்னது துடி, இது எல்லாத்தையுமே பார்க்கும் பொழுது அவனுக்கு என்ன தெரியுதாங்க? அதாவது அவனுடைய பாவத்தினுடைய அகோரத்தை, வேதனையை எதுல பார்க்குறான்? நீங்க இப்ப பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் போட்டு படம் போட்டு பார்ப்பீங்க. இயேசு கிறிஸ்துவங்களுடைய பாவத்துக்காக என்னது அடிக்கப்படுகிறத, ரத்தம் சிந்துகிறத, கொடூரமானதை பார்ப்பீங்க. ஆனா அந்த காலத்துல அவன் நேரடியா பார்த்தான். யாரு? பழி செலுத்துகிறவன். சரியா? அப்ப பாவத்தினுடைய நியாய தீர்ப்பு, பாவத்தினுடைய அகோரம், அதற்கான தண்டனையை ஒவ்வொரு பழி செலுத்துறவன் என்ன செய்யணும்? அவன் பார்க்கணும். இன்றைக்கு சபையில நாங்க அதை பார்க்கிறோமான்றதான் கேள்வி. அந்த உணர்வு எங்களுக்கு இருக்குதா? இது இயேசு கிறிஸ்து எங்களுக்காக எவ்வளவு பாடுகள் பட்டார், அந்த வேதனை, அந்த பாவத்தினுடைய வேதனையை அறியும் பொழுது, அந்த பாவத்துக்கான அகோரத்தை, நாங்கள் தண்டனையை, நியாய தீர்ப்பை அறியும் பொழுது தான் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? பாவத்தை விட்டு மனம் திருவோம். எனவே ஒவ்வொருவனும் பலியிடும் பொழுது, ஆசாரியன் பலியிடும் பொழுது, அந்த பாவத்தினுடைய அகோரத்தை அவன் பார்த்து என்ன செய்யணும்? அந்த இடத்துல அவன் மனம் திரும்ப வேண்டியிருந்தது. சரிதானே? இப்ப ஆசாரியன் யாரு? பலியிடுகிறவன் தான் இந்த இடத்துல ஆசாரியன். அந்த ஆலயத்தில் இருக்க ஆசாரியன் ஃபெசிலிட்டேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஃபெசிலிட்டேட்டர்னா அதுக்கு என்ன செய்கிறவன்? உதவி செய்கிறவன். உங்களுடைய பாவத்துக்காக நீங்க தான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பாஸ்டர் ஒன்றும் பண்ண இயலாது, போதகர் ஒன்றும் பண்ண இயலாது, இல்லைங்கதா? அங்கே நான் முதல்ல சொன்னது மாதிரி கம்யூனியன் அவர் பிளஸ் பண்ணி கொடுக்கறதுனால பாவ மன்னிப்பு கிடைக்காது. ஒவ்வொருத்தனும் தன்னுடைய பாவத்துக்காக மனம் திரும்பி, மன வருத்தப்பட்டு, வேதனைப்பட்டு மனம் திரும்பும் பொழுதுதான் என்ன செய்யலாம்? தேவனோடு கூட நாங்கள் உறவு கொள்ளலாம். ஆலயத்தில் இருக்கிற பாஸ்டர் பழைய ஏற்பாட்டு ஆசாரியன்னு சொல்கிறேன். இப்போ என்னன்னா, நாங்கள் எல்லாத்தையும் ஆசாரியன் தலையில் போட்டுட்டு பழைய ஏற்பாட்டில் நாங்கள் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவர் தான்ற மாதிரியும் இப்பவும் அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம். என்ன சொல்லுங்க பார்ப்போம்? எல்லாத்தையும் கொண்டு மாசத்தலையில் போட்டுட்டு நம்ம சும்மா சாதாரணமாக ஃப்ரீயாக இருக்கிறோம். அப்படி இருக்க முடியாது. கடவுளுக்கும் எங்களுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை குறித்து நாங்கள் என்ன செய்யணும்? அவருக்கு கணக்கு கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டில் அவன் தான் அதை பார்க்கணும். எதை? அந்த பலி செலுத்தி அந்த வேதனையை, கோரத்தை, பாவத்தினுடைய சம்பளத்தை அவன் பார்க்குறான். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவத்தின் சம்பளத்தை அவன் அங்கே பார்க்குறான். புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா பழைய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் எல்லாமே சும்மா சாதாரணமாக பலியை செலுத்திட்டு போனாங்க? ரெண்டாவது அர்த்தம், அடுத்த அர்த்தம், பழைய ஏற்பாட்டில் செலுத்தப்படுகிற பலி யாரு? பழைய ஏற்பாட்டில் செலுத்தப்படுகிற பலி யாரு? நான் உங்களை யோசிக்க வைக்கிறேன். நான் 20 வருஷம் ஆசிரியராக இருந்தவன் பைபிள் ஸ்கூலில். அதனால மாணவர்கள்ட்ட கேள்வி கேட்டே பழகிட்டேன். அதனால இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், அந்த பலி எதை குறிக்கிறது? அந்த பலியுடைய அர்த்தம் என்ன? இயேசுவை. சரி, வேற எதை குறிக்கிறது? அவனை. ரைட். அவன் கையை வைக்கும் பொழுது என்ன செய்யறான்? அவனுடைய பாவத்தை சுமத்துறான். எதுக்கு மேல? அதுக்கு மேல. சரியா? அது சாகும் பொழுது யாரு சாகுறது? பாவி சாகுறாங்க. அந்த ஆட்டு யாருக்கு அர்த்தமாக இருக்கிறது? அவனுக்கு. ஈசாக்கு 22ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் பலி கொடுக்க போன பொழுது ஆண்டவர் நிப்பாட்டிட்டாரு. ஆனால் நிப்பாட்டிட்டு என்ன செய்தாரு? இன்னொரு ஆட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு. எனவே ஈசாக்குக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு ஆடு பலியாகிறது. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் பதில் மட்டும் இல்லை, அவன் தான் என்ன செய்கிறான்? ஈசாக்கு அந்த இடத்துல சாகுறான் என்றதான் அர்த்தம். இப்போ கலாத்தியர் 2:20 என்ன சொல்லுது? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, யாரு? அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார். என்ன சொல்ல வர்றாரு பவுல்? அந்த பழைய ஏற்பாட்டில் எப்படி பலியோடு கூட அந்த பலி செலுத்த வந்தவன் செத்தானோ, அதே போல கிறிஸ்து செத்த பொழுது நீங்க செத்துட்டீங்க. புரியுதா? பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்த வர்றவன் கையை வச்ச உடனே அவனை மாறுது. அது எது? பலி மாறுது. அவன் கொள்ளக்குள்ள அது செத்து போகுது அவன் கண் முன்னாலேயே. அவன் பாவத்தை, உண்மையில் ஆடு இல்லை, அவன் அந்த பாவத்தினுடைய மரணத்தை, அது அவன் தான் சாகிறது, அவன் தான் அந்த பாவத்தினுடைய கோரம், மரணம், அந்த வேதனை அனுபவித்து அவன் சாகிறத அவனே பார்க்குறான். அதே மாதிரி பவுல் சொல்றார், கிறிஸ்துவுடனே கூட கலாத்தியர் 2:20 சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும்
பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து செத்த பொழுது நான் செத்துட்டேன். அது எங்க திரும்ப சொல்றாருன்னா ரோமர் 6 சொல்றார். புதிய மனிதன் அவர் உன்னை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், அவனு கூட எழுப்பப்பட்டும் இருக்கிறோம், ரோமர் 6 சொல்றார். அப்ப என்னது? பலியிடுதல் என்று சொல்வது மரணத்தை குறிக்கிறது. யாருடைய மரணத்தை குறிக்கிறது? யாருடைய? ஆராதிக்கிறவனுடைய மரணத்தை குறிக்கிறது. ஆராதனை செலுத்த போகிற மரணத்தை குறிக்கிறது. அப்ப இங்கதான் மரித்தோன் ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். ஒரு பக்கத்துல செத்துட்டேன், அதுதான் உண்மை. ஆனா இப்ப உயிரோட இருக்கிறேன். இது கொஞ்சம் குழப்பமா இருக்கா? இல்லை தானே? தெளிவா இருக்கா? செத்துட்டேன் ஆனா உயிரோடு இருக்கிறேன். அப்ப இதைத்தான் பவுல் சொல்றாரு, நீங்கள் என்ன பலி? ஜீவ பலி. ஜீவ பலி. ஜீவ பலி. ஏன் நீங்க ஜீவ பலியாக இருக்கிறீங்கன்னா திரும்ப வந்து உங்களை கொடுக்க வேண்டியிருக்கு. எங்க? பலிபீடத்துல. புரியுதா? அந்த பலி செலுத்திட்டு போனவன் என்ன செய்வான்? திரும்ப இன்னொரு பலியா வருவான். அப்ப நீங்க நடமாடுகிற பலிகள். புரியுதா? அப்ப எப்பொழுதும் நாங்க நினைத்திருக்க வேண்டியது, மரிச்சிட்டோம் ஆனாலும் உயிரோடு இருக்கிறோம். அப்ப இதுதான் ஜீவ பலி. அடுத்ததாக நாங்கள் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இப்ப அந்த பலிகளினுடைய அர்த்தத்தை நாங்க தொடர்ந்து பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் 5 பலிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. முதலாவது என்னன்னா சர்வாங்க தகனம், அதாவது பேர்ன்ட் ஆஃபரிங். அடுத்ததாக போஜன பலி. லேவியராகமம் 1, 2, 3, 4, 5. சரியா? லேவியராகமம் 1, 2, 3, 4, 5. 1 பேர்ன்ட் ஆஃபரிங், சீரியல் ஆஃபரிங், பீஸ் ஆஃபரிங், சின் ஆஃபரிங் அண்ட் கில்ட் ஆஃபரிங்னு சொல்லுவோம். சர்வாங்க தகனம், போஜனம், சமாதானம், பாவ நிவாரணம், குற்ற நிவாரணம். சரிதானே? இப்ப சர்வாங்க தகனம்னு சொல்லும் பொழுது இந்த பலியில வந்து பலி செலுத்துகிறவனுக்கோ ஆசாரியனுக்கோ எந்த பங்குமே கிடையாது. இது யாருக்கு சொந்தமானது? யாருக்கு சொந்தமானது? இது முற்றிலும் கடவுளுக்கு சொந்தமானது. ஆண்டவருடைய பலிபீடத்திலே தகனிக்கப்பட வேண்டியது. அப்படி இருக்கும் பொழுது நாங்க என்ன பார்க்கிறோம்னா, இதுல ஆராதனையுடைய முதலாவது அர்த்தமே சர்வாங்க தகனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது முழுவதுமாக பலிபீடத்திலே செலுத்தப்பட வேண்டியது. அதாவது சம்பூர்ணமாக தேவனுக்கு சொந்தமானது. அது ஆராதிக்க வருகிறவன் சம்பூர்ணமாக முழுமையாக தேவனுக்கு சொந்தமானவன். இல்ல 2 அர்த்தம் வருது. ஒன்று, ஒருவன் தேவனுக்கு சொந்தமாகாமல் தேவனை ஆராதிக்க முடியாது. அதைத்தான் அங்க மீட்புன்னு சொல்றோம். ஒருத்தர் ரட்சிக்கப்படாம கடவுளை ஆராதிக்க முடியாது, மீட்கப்படாமல் தேவனை ஆராதிக்க முடியாது. நம் மீட்புள்ளே தான் நாங்கள் என்ன நடக்குது? தேவன் எங்களை அவருக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறார். அப்ப ஆராதனையுடைய முதலாவது அர்த்தமே சர்வாங்க தகனம். மீட்கப்படும் பொழுது நாங்க என்ன செய்யறோம்? முழுவதுமாக எங்களை கடவுளுக்கு எங்களோட வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். அதான் மீட்பு. ஆண்டவர் பாவத்திலிருந்து ஒரு புதிய மனிதனாக எங்களை மீட்டெடுக்கிறார். முதலாவது சம்பூர்ணமான ஒப்பு கொடுத்தல். சரிதானே? அப்ப ஆராதிக்கிறதுடைய முதலாவது அர்த்தமே என்னை முழுமையாக நான் என்ன செய்யணும்? என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறது. என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்காத ஆராதனையே கிடையாது. என்னை ஆராதனைக்கு ஒருவன் வரும் பொழுது எதுக்கு வாரான் என்றால் தன்னை அர்ப்பணிப்பதற்கு வாரான். சரிதானே? சரி, இதுக்கு புதிய ஏற்பாட்டிலிருந்து சில வசனங்களை நான் தாரேன். மத்தேயு 2:2 அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வர்றவங்க என்ன செய்றாங்க? அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அந்த பணிந்து கொள்ளுதல் என்பது என்னது? இப்போ நீங்கள் இதை மற்ற மதங்களில் நீங்கள் பார்க்கலாம். கடவுளை ஆராதிக்கிறதுக்குன்னா என்னது? சம்பூர்ணமாக ஒப்பு கொடுக்கிறது. சரியா? இப்போ நீங்கள் இஸ்லாத்தில் நீங்கள் பார்க்கலாம், ரக்கத்துன்னு சொல்லுவோம். எத்தனை ரக்கத்து? 3 ரக்கத்து 4 ரக்கத்துன்னு ஒவ்வொரு ஆராதனைக்கு ரக்கத்து, அதாவது தலைகுப்புற விழுறது. அது என்னது அர்த்தம்? சம்பூர்ணமாக என்ன எங்களை கொடுக்கிறது கடவுளுக்கு. இந்த சமயத்திலையும் இருக்குது சர்வாங்க என்னது சொல்லுவாங்க, அங்க பிரதிஷ்டைன்னு சொல்லி என்ன சாஷ்டாங்கமாக விழுவது எல்லாமே. இப்போ கிறிஸ்தவத்திலே முதலாவது ஆராதனையில வந்து முதலாவது அர்த்தமே அதுதான். என்னண்டா பணிந்து கொள்ளுதல். அப்படின்னா சம்பூர்ணமாக எங்களை சாஷ்டாங்கமாக அவரிடத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்தல். அவரை பணிந்து கொள்ள வந்தோம். இயேசு கிறிஸ்து முதலாவது பிறந்த உடனேயே அங்கே என்ன செய்யறாங்க? மானசாஸ்திரிகள் வந்து பணிந்து கொள்ள வந்தார்கள்னு இருக்குது. அடுத்தது மத்தேயு 2:8 நானும் வந்து பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள்னு சொல்றார். யாரு? ராஜா ஏரோது. அடுத்தது பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து அதை காணிக்கையாக வைத்தார்கள்னு வருகிறது.
இயேசு கிறிஸ்துவினுடைய சோதனையில மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால், என்ன செய்யறான், நீ முழுவதுமாக உன்னுடைய வாழ்க்கை எனக்கு அதான் சாஷ்டாங்கமாக விழுந்து, பிசாசு சொல்றான் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால்னு சொல்லும் பொழுது, நீ சம்பூர்ணமாக உன்னை எனக்கு ஒப்பு கொடுத்தா நான் என்ன செய்வேன், இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு தருவேன். அப்ப இங்க ஆராதனையுடைய அர்த்தம் என்ன, எங்களை சம்பூர்ணமாய் கொடுப்பது. இதனால தான் நான் சொன்னேன், ஆராதனை முறை ஆராதனை கிடையாது, ஆராதனை முறைக்கு பின்னால இருக்கிற அதனுடைய உள்ளர்த்தம் தான் ஆராதனை. அதனால நீங்க ஆராதனை ஒழுங்க வச்சுக்கிட்டு இதுதான் சரியான ஆராதனை இதுதான் தப்பான ஆராதனைன்ற முடிவுக்கு வர முடியாது. ஆராதிக்க வருகிறவன் தன்னை முழுமையாக ஆராதனை முதல்ல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாடல்கள் இதுகளெல்லாம் அவசியம்தான், இல்லைன்னு கிடையாது, பிரசங்கம் எல்லாம் அவசியம். ஆனா இது எல்லாமே ஒருவனை ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு வழி நடத்தணும். உங்களோட பிரசங்கமா இருந்தாலும் உங்களுடைய பாடல்களாக இருந்தாலும் ஒருவன் தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறதற்கு முதலாவது பாயிண்ட் அதில் இருக்கணும் உங்களோட ஆராதனைக்குள்ள. அல்லது ஆராதனை முடிவில் சரி எப்படி சரி ஒருத்தனை என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வைக்கணும். பிரசங்கத்தினுடைய முடிவும் அப்படியா தான் இருக்கணும், ஒருத்தனை கடவுளுக்கு நேராக வழி நடத்தணும். ஆனால் இன்னைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், பாவியா வர்றவனை பாவியாகவே உசுப்பேத்தி அனுப்புகிறோம். இல்லை, அதுதான் இன்னைக்கு நடக்குது. நான் அதை விமர்சனமாகவே சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருங்க. என்னண்டா, அவன் வர்றவனை இன்னும் நாங்கள் என்ன செய்கிறோம், கடவுள் உன்னை அப்படி ஆசீர்வதிப்பார் இப்படி ஆசீர்வதிப்பார் அப்படி பண்ண போறார் இப்படி பண்ண போறாருன்னு அவனை நாங்கள் அனுப்புகிறோம். உண்மையை அவன் வாழ்க்கை ஆலயத்தில் என்ன செய்யறது கிடையாது. ஏன்னா நாங்கள் செலக்ட் பண்ணுற, நாங்கள் தெரிந்து கொள்கிற பாடல்கள், எங்களுடைய பிரசங்கம் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அவனை என்ன செய்யறது, வர்றவனை தூக்கி விடுறதா தான் இருக்கு, அவனை கீழே கொண்டு வர்றதா இல்லை. ஆனால் ஆராதனை ஒருத்தனை என்ன செய்யணும், கீழே கொண்டு வரணும், கீழே கொண்டு வந்து தேவனுக்கு அவனை ஒப்பு கொடுக்க வைக்கணும். அதுதான் சாஷ்டாங்கமாக தேவனுக்கு பணிதல். அதுதான் ஆராதனையுடைய அர்த்தம். முதலாவது பாயிண்ட் அதுதான். அங்கே ஒருவன் என்ன செய்யணும், தன்னை ஒப்பு கொடுக்கணும். இது நிறைய இடங்கள்ல நாங்கள் வேதத்தில் நாங்கள் பார்க்கலாம். சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால், இயேசு கிறிஸ்து சொல்றார் 4:10, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஆராதனையை பணிந்து கொள்றதா சொல்றார். அடுத்ததாக மத்தேயு 8:2 குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து கொண்டு ஆண்டவரைன்னு கூப்பிடுறான். ஆராதனையில் அப்படி நாங்கள் கீழே விழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எங்களுடைய இருதயம் என்னது, எங்களுடைய இருதயம் பணியணும். எங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிப்பு, சர்வாங்க தகனம் என்று ஒப்பு கொடுத்தல். அப்போ எங்களோட வாழ்க்கையை தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஆராதனையில் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியிருக்குது. ஒவ்வொரு ஆராதனையிலும் எங்களை நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக சர்வாங்க தகனமாக, அதாவது சம்பூர்ணமாக தேவனுக்கு முதலாவது நாங்கள் படைக்க வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுதுதான் மெய்யான ஒரு ஆராதனையை நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் செய்யறது. அதுதான் மெய்யான ஆராதனையுடைய முதலாவது பாயிண்ட். அதுதான், ஒருவன் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுக்காம அவரை ஆராதிக்க முடியாது. கிளியரா இது? ஓகே தானே? தேவனுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காம தேவனை ஆராதிக்க முடியுமா? என்ன, எப்படி ஒப்பு கொடுக்கறதுனா, உங்களோட வாழ்க்கையில என்ன செய்யலாம், உங்களுக்குன்னு சில பகுதிகளை வச்சிருப்பீங்க, உங்களுக்குன்னு உங்களோட வாழ்க்கையை பிடிச்சு வச்சிருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது என்னுடைய சித்தம் எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில கிடையாது. ஆண்டவரே, நான் எதை செய்தாலும், எதை தீர்மானித்தாலும், எங்கே போனாலும், என்ன தீர்மானம் எடுத்தாலும் அது எல்லாமே உமக்குத்தான் என்கிறது. அதுதான் அதனுடைய அர்த்தம். சரிதானே? நாங்கள் ஜீவ பலின்னு சொல்லும் பொழுது எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பலிபீடத்திலே வைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க, அதான் ஒப்பு கொடுத்த வாழ்க்கை. எங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு சம்பூர்ணமாக சுகந்த வாசனையான பலியாக ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை. எங்கே போனாலும் நாங்கள் தேவனுடைய மனிதர்கள், எங்களோட வாழ்க்கை தேவனுக்குரிய வாழ்க்கை என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. அது இதில் மட்டும் இல்லை, அதில் மட்டும் இல்லை. ஆனால் அப்படி நடக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப ஆலயத்தில் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அதை நினைவு கூற வேண்டியிருக்கு, திரும்ப திரும்ப எங்களை புதுப்பிக்க வேண்டியிருக்குது. இந்த சர்வாங்க தகன பலியை ஆண்டவர் கொடுத்த நோக்கம் அதுதான். அங்கே விலகி போகும்பொழுது திரும்ப பலி செலுத்தி தங்களை என்ன செய்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள். சரிதானே? ஓகே. அப்போ பணிந்து கொள்ளுதல், இதுதான் முதலாவது அர்த்தம்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். முழுமையான அர்ப்பணிப்பு. ஈசாக்கு பலியிட்டதன் நோக்கம், ஈசாக்கு பலியிட்டதன் நோக்கம்னு சொல்லும் பொழுது ஈசாக்கை நீங்கள் பார்க்கலாம். ஈசாக்கை அங்கே ஆபிரகாம் முதலாவதாக சர்வாங்க தகன பலியை நாங்கள் அங்கே பார்க்குறோம். யாரில்? ஈசாக்கில். ஈசாக்கை ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தான்னு சொல்லும் பொழுது அது அவனுடைய எதிர்காலத்தையே கொடுத்தான், சம்பூர்ணமான கொடுத்தல் அது. ஏன்னா அங்கே ஈசாக்குக்குள்ள தான் அவனுடைய வாக்குத்தத்தமே இருக்குது. ஏன்னா சகல ஜாதிகளுக்கும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய்.
எனவே சகல ஜாதிகளும் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும் என்ற கொடுத்தா, உன் மூலமாக ஒரு பெரிய சந்ததியை நான் ஏற்படுத்துவேன். நான் வேற இடங்கள்ல இதை பற்றி பேசியிருக்கிறேன். எப்படின்னா, ஒரு நாடோடி அல்லது ஒரு மேய்ப்பன், யாரு? ஆபிரகாம். ஒரு மேய்ப்பனுக்கு எப்பவுமே ஒரு தேசத்துக்குள்ள இருக்க இயலாது. அவன் ஒரு தேசாந்தரி, அப்படிதான் சொல்லுவோம். அவன் ஓடிக்கிட்டே இருக்கணும். என்ன? பரதேசி நாடோடி, அவன் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு தேசாந்தரியாக இருக்கிறான். அடுத்தது, அவனுக்கு ஒரு பெரிய கம்யூனிட்டியை உருவாக்க இயலாது. ஏன் உருவாக்க இயலாதுன்னா, அங்கே வந்த உடனே லோத்துக்கும் அவனுக்கும் பிரச்சனை வந்துடுது. ஏன்னா மேய்ச்சல் நிலமும் தண்ணியும் இப்போ உங்களுக்கு அவசியம். நீங்கள் ஒரு பெரிய கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா கிடைக்கிறத என்ன செய்ய இயலாது, கிடைக்கிறது உங்களுக்கு போதாது. அதனால் மேய்ப்பர்கள் எப்பொழுதும் ஒரு பெரிய கம்யூனிட்டியாக இருக்க மாட்டாங்க. மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்க, விட்டு நான் இந்த பக்கம் போகிறேன், நீ அந்த பக்கம் மேய்ச்சல் நிலத்தை தேடிப்போன்னு சொல்லி பிரிஞ்சு கொண்டே தான் இருப்பாங்க. இவங்களை ஒரு பெரிய தேசமாக உருவாக்க ஒரு நாளுமே முடியாது. அடுத்தது, ஒரு தேசாந்தரியா திரிகிறவனுக்கு அவனுக்குன்னு ஒரு மொழி, கலாச்சாரம், கல்வி, எழுத்தறிவு இதெல்லாம் இருக்காது. நாங்கள் நாகரீகம்னு சொல்கிறது என்னது? ஒரு இடத்துல ஒருத்தன் குடியிருந்து கோயில் கட்டி மொழியை வளர்த்து கலாச்சாரத்தை வளர்த்து, அதான் நாகரீகம்னு சொல்லுவோம். எனவே இவர்கள் மேய்ப்பர்கள் நாகரீகமற்றவர்கள். இவனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு தேசத்தை கொடுத்து ஒரு பெரிய சந்ததியாக்குவேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும்னு சொல்லும் பொழுது இவனுக்கு அது ஒரு மேய்ப்பனுக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு சொல்லி சின்னத்தில் நாங்கள் பேசும் பொழுது, தேவன் அவனை பெரிய ஐஸ்வர்யவான் ஆக்கினார். இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். நாங்கள் பேசுவோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அது கிடையாது. ஆபிரகாம் கொடுத்த இந்த பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஒரு நாடோடியினுடைய வாழ்க்கை மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் அவனுக்கு தேவன் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். புரியுதா? எனவே அவனுக்கு இது கடவுள் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் அதுதான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போய் அவன் பலிபீடத்தில் வைக்கிறது தேவன் அதை பார்த்தான். அவன் கொடுத்த அந்த அர்ப்பணிப்பு, அவன் கொடுத்த பலி சாதாரணமான ஒரு பலி அல்ல. அவன் தன்னுடைய முழு வரப்போகிற வாழ்க்கை சந்ததியை அவன் வயசு போன பிறகு கிடைச்ச பையன். அவன் ஒருவேளை நினைச்சிருக்கலாம், இனிமே எனக்கு ஒரு பையன் கிடைப்பானா? இல்லை, அவனுக்கு தெரியும் இந்த காலத்தில் கடவுள் இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தின் வாழ்க்கையில் செய்தால் தொடர்ந்து ஒரு அற்புதத்தை செய்வார்ன்ற நம்பிக்கையில் அவன் கொண்டு போய் வைக்கிறான். உண்மையில் சொல்லப்போனால் அவன் அறியலாத, ஆனால் ஈசாக்குக்குள்ளே தான் சபை இருக்கிறது, நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்படி தானே? ஈசாக்குக்குள்ளே தான் முழு சபையும் இருக்கிறது. ஈசாக்குக்குள்ளே தான் யூத மதம் என்கிற ஒரு மதம் இருக்கிறது. இன்னைக்கு இஸ்லாமியர் சொல்கிறாங்க இப்ராஹிம்ட பிள்ளைகள்னு. அப்போ ஒரு இஸ்லாமிய சமூகம் இருக்குது. உலகத்தினுடைய 3 பெரிய மதங்கள் இருக்குது. கிறிஸ்தவ மதம் இருக்குது, யூத மதம் இருக்குது, இஸ்லாம் இருக்குது. 3 மதத்துக்கு அவன் தான் தகப்பன். அடுத்தது என்னது? அவனுக்குள்ள தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உலகத்துக்கு வர ரட்சிப்பு இருக்கு. யாருக்குள்ள? ஈசாக்குக்குள்ள. அப்ப ஈசாக்கு கொடுத்த பலி எப்படிப்பட்ட பலி நீங்க நினைக்கிறீங்க? அதை போல ஒரு பெரிய உயர்ந்த பலி ஒண்ணுமே இல்லை. முழு எதிர்காலத்தையும் கொண்டு போய் பலிபீடத்தில் வச்சான். அதுல நீங்கள் இருக்கிறீங்க, நானும் இருக்கிறேன். புரியுதா? அந்த பலிக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்க, நானும் இருக்கிறேன். அதுதான் அர்ப்பணிப்பு, அதுதான் ஒப்பு கொடுத்தல். எல்லாவற்றையும் தேவனுக்காக சம்பூர்ணமாக அர்ப்பணிக்கும் ஒரு அர்ப்பணிப்பு. ரோமர் 6:1-6 வரைக்கும், கலாத்தியர் 2:20 இது ரெண்டையும் நான் முதல்ல பார்த்துட்டோம். சரிதானே? அதாவது திருமுழுக்கு என்பதே என்னது? திருமுழுக்கு என்பதே மரணம் தான், சம்பூர்ணமான ஒப்பு கொடுத்தல். அதாவது தண்ணிக்குள்ள போயிட்டு வர்றது, மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சி எடுக்க இல்லாத, அதனால தண்ணிக்குள்ள போட்டு எடுக்கிறாங்க. புரியுதா? பூமிக்குள்ளே போயிட்டு வருகிறோம். அப்படி என்றால் என்ன செய்யப்படுகிறோம்? அடக்கம் பண்ணப்படுகிறோம். அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு என்ன நடக்கும்? எங்களுக்கு யார் அடக்கம் பண்ணுவாங்க? மரித்து போனவனை தான் அடக்கம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு எழுப்புறது யாரு? நாங்க இல்ல, அவருடைய சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். எழும்புறது இயேசு கிறிஸ்துவின் சாயலை கொண்ட மனிதன். கிறிஸ்துவனை கூட சிலுவையில் அறையப்பட்ட என் ஆயுள் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்லன்னு சொல்றார். புரியுதா? அப்ப எனவே இங்கே நாங்க பார்க்கிறோம் என்னென்னு சொன்னால், முதலாவது எங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆராதனையே தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறதை நாங்கள் காணலாம்.